ஒரு சகோதரர் ஹஜ்ரத் ஜுபைர் பின் அவ்வாம் ரதியல்லாஹு அன்ஹு என்ற நபித்தோழரை பற்றி பேசுங்கள், அவருடைய வரலாறை பற்றி கூறுங்கள் என்று கேட்டுக்கொண்டார். அவருடைய வேண்டுகோளுக்கிணங்க யார் இந்த ஜுபைர் பின் அவ்வாம் ரதியல்லாஹு அன்ஹு, இஸ்லாத்திலே அவருடைய பங்களிப்பு எப்படி அமைந்தது என்ற எல்லா விடயத்தையும் தெளிவாக பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. ஹஜ்ரத் ஜுபைர் பின் அவ்வாம் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் முக்கியமான ஒரு நபித்தோழர். அவருடைய முழு வரலாறும் தெளிவாக பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. இஸ்லாத்திற்கு பலவிதமான பங்களிப்புகளை செய்தவர். குறிப்பாக சொல்ல போனார் ஒரு வீர சஹாபி. அருமையானவர்களே, பத்ருடைய யுத்தத்தில் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலது பக்க படைக்கு தலைவராக ஆக்கினார்கள். அது மட்டுமல்லாமல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மிக நெருங்கிய உறவினர். ஹஜ்ரத் ஜுபைர் பின் அவ்வாம் ரதியல்லாஹுடைய முழு பேர் என்னவென்று பார்த்தால் ஜுபைர் பின் அவ்வாம் பின் ஹுவைலித் பின் அசத் பின் அப்துல் உஸ்ஸா பின் குஸை பின் கிலாப் பின் முர்ரா பின் கஅப் பின் லுஐ அல் குரஷி என்பது தான். குஸை என்பவருடன் இவருடைய பரம்பரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பரம்பரையுடன் இணைகிறது. அருமையானவர்களே, இந்த ஜுபைர் பின் அவ்வாம் ரதியல்லாஹு அன்ஹு, ஜுபைர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தகப்பன் அவ்வாம் என்பவர் ஹதீஜா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய சகோதரர் ஆவார். எனவே ஹதீஜா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய சகோதரரின் மகன் தான் ஹஜ்ரத் ஜுபைர் பின் அவ்வாம் ரதியல்லாஹு அன்ஹு. இந்த ஜுபைர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தாயார் சஃபியா பின்து அப்துல் முத்தலிப், ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மாமியாவார்கள். இந்த சஃபியா ரதியல்லாஹு அன்ஹா இதே போல அவ்வாம் என்பவருக்கு பிறந்தவர் தான் ஹஜ்ரத் ஜுபைர் பின் அவ்வாம் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஹிஷாம் இப்னு உர்வா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, இவர்கள் தங்களுடைய 15வது வயதில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ஹஜ்ரத் உர்வா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, ஜுபைர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய 12வது வயதில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இப்படி 4-5 ரிவாயத்துகள் வருகிறது எந்த வயதில் இவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்று. ஆனால் அருமையானவர்களே, இவர்கள் சிறு வயதிலேயே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ஹஜ்ரத் அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்று சில தினங்களிலேயே இவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். சொல்ல போனால் இஸ்லாத்தை ஏற்ற 4வது அல்லது 5வது சஹாபி இவர்தான் என்பதாக உசுதுல் காபா என்ற கிதாபில் இப்னு அசீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தெளிவாக கொண்டு வருகிறார்கள். ஹஜ்ரத் ஜுபைர் பின் அவ்வாம் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபிசீனியா, அதாவது ஹபஷா, தற்காலத்தில் எத்தியோப்பியா என்று சொல்லப்படும் இந்த அபிசீனியாவுக்கும் ஹிஜ்ரத் செய்திருக்கிறார்கள். அதற்கு பிறகு மதீனாவுக்கும் ஹிஜ்ரத் செய்திருக்கிறார்கள். 2 ஹிஜ்ரத்தில் பங்கேற்ற முக்கியமான சஹாபி தான் இவர்கள். இவர்கள் மக்காவிலே இருக்கும் பொழுது ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்களை அப்துல்லா பின் மஸ்ஊத் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடன் ஜோடு போட்டார்கள். அப்படி என்றால் சகோதரத்துவத்தை ஏற்படுத்தினார்கள். மதீனாவுக்கு சென்றதற்கு பிறகு ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து வந்த ஒரு சஹாபியையும் மதீனாவிலே இருந்த அன்சாரி, அதாவது முஹாஜிர் ஒருவருக்கு மத்தியிலும் அன்சார் ஒருவருக்கு மத்தியிலும் சகோதரத்துவத்தை ஏற்படுத்தினார்கள். இந்த அடிப்படையில் ஜுபைர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை மதீனாவுடைய அன்சாரி சஹாபியாகிய சலமத் இப்னு சலாமா அல் வக்ஷ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு மத்தியில் சகோதரத்துவத்தை ஏற்படுத்தினார்கள். புகாரியுடைய 3720வது ரிவாயத் வருது. ஹஜ்ரத் அப்துல்லா பின் ஜுபைர் ரதியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து தான் பொதுவாக சஹாபாக்கள் பி அபி வ உம்மி யா ரசூலல்லாஹ், என்னுடைய தாயும் தந்தையும் தங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் என்று சொல்வார்கள். ஆனால் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஹாபிக்கு என்னுடைய தாயும் தந்தையும் தங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் என்று நபி அவர்களை சொன்னார்கள். அந்த சஹாபி வேறு யாரும் கிடையாது, பனு குரைதா யுத்தத்துடைய சந்தர்ப்பத்தில் ஜுபைர் பின் அவ்வாம் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஜுபைரே என்னுடைய தாயும் தந்தையும் தங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் என்று சொன்னார்கள். பத்ருடைய யுத்தம் சந்தர்ப்பத்தில் எங்களுக்கு தெரியும், முஸ்லிம்களிடத்தில் 2 குதிரைகள் மட்டும் தான் இருந்தன, 70 ஒட்டகங்கள் இருந்தன. அந்த 2 குதிரைகள் யார் யாரிடத்தில் இருந்தது என்று சொன்னால், ஒரு குதிரை ஜுபைர் பின் அவ்வாம் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலும், இன்னொரு குதிரை மிக்தாத் இப்னு அஸ்வத் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலும் இருந்தது. பத்ருடைய சந்தர்ப்பத்தில் நபி அவர்கள் படையை அமைக்கும் பொழுது வலது படைக்கு தளபதியாக ஜுபைர் பின் அவ்வாம் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை நியமித்தார்கள். அந்த அளவுக்கு ஒரு வீரமிக்க சஹாபி தான் ஹஜ்ரத் ஜுபைர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள். திர்மிதியுடைய 3744வது ரிவாயத், அலி பின் அபி தாலிப் ரதியல்லாஹு அன்ஹு அவங்க ரிவாயத் செய்றாங்க. ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ன லிகுல்லி நபிய்யின் ஹவாரியன் வ ஹவாரிய ஜுபைர் பின் அவ்வாம், ஒவ்வொரு நபிக்கும் ஒரு உற்ற தோழர் இருந்தார், என்னுடைய
உற்ற தோழர் ஜுபைர் பின் அவ்வாம் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகழ்ந்து பேசினார்கள். அது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு யுத்தத்தில் சில சஹாபாக்கள் நபி அவர்களை பாதுகாத்திருக்கிறார்கள். பத்ருடைய யுத்தத்தை எடுத்துக்கொண்டால் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இதே போல சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு, மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு போன்றவர்கள் நபி அவர்களை பாதுகாத்தார்கள். உஹதுடைய யுத்தத்தை எடுத்துக்கொண்டால் கதாதத் இப்னு நுஅமான் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு, முஹம்மத் பின் மஸ்லமா ரலியல்லாஹு அன்ஹு, தல்ஹத் இப்னு உபைதில்லா ரலியல்லாஹு அன்ஹு நபி அவர்களை பாதுகாத்தார்கள். ஆனால் அருமையானவர்களே, அஹ்ஸாப் ஹந்தக்குடைய யுத்தத்திலே ஹஜ்ரத் ஜுபைர் பின் அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மட்டும் நபி அவர்களை தனியாக பாதுகாத்திருக்கிறார்கள். அந்த அளவுக்கு ஒரு வீரமிக்க சஹாபி தான் ஹஜ்ரத் ஜுபைர் பின் அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு. ஹஜ்ரத் ஜுபைர் பின் அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி ஒரு முக்கியமான விடயம் வருகிறது. உஸுதுல் காபாவுல இப்னு அஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, அல்லாஹ்வுக்காக வேண்டி முதலில் வாளை உருவியது ஹஜ்ரத் ஜுபைர் பின் அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான். அது என்ன காரணம் என்று சொன்னால், ஒரு தடவை மக்காவில் இருக்கும் பொழுது குறைஷியர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பிடித்து விட்டார்கள் என்ற செய்தி கேள்விப்பட்டதும் ஜுபைர் பின் அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்களுடைய உரையிலே இருந்த வாளை அப்படியே வெளியே எடுத்துக்கொண்டு மக்களை பிளந்து கொண்டு நபி அவர்களை காப்பாற்றுவதற்காக செல்கிறார். அந்த சந்தர்ப்பத்தில் பார்த்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுடைய உயர் பகுதியிலே இருந்தார்கள். உடனே மாலகையா ஜுபைர், ஜுபைரே உங்களுக்கு என்ன ஆனது, ஏன் நீங்கள் வாளை உருவிக்கொண்டு வருகிறீர்கள் என்று நபி அவர்கள் கேட்ட நேரத்தில் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், எனக்கு இப்படி ஒரு செய்தி கிடைத்தது, மக்கா காஃபியர்கள் உங்களை பிடித்து கொண்டார்கள் என்ற செய்தி எனக்கு கேள்விப்பட்டது, எனவே தான் உங்களை பாதுகாப்பதற்காக வேண்டி வாளை எடுத்துக்கொண்டு வந்தேன் என்று சொன்னார்கள். அந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வதஆ லஹு வ லிஸைஃபிஹி, ஜுபைர் பின் அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் அவர்களுடைய வாளுக்கும் துஆ செய்தார்கள் என்ற ரிவாயத்தும் பதியப்பட்டிருக்கிறது. முஸன்னஃப் இப்னு அபி ஷைபா, தபரானி, முஸ்னத் அஹ்மத் போன்ற ஹதீஸ் கிரந்தங்களில் பதியப்பட்டிருக்கிறது. இந்த விடயத்தை இப்னு அஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி உஸுதுல் காபாவில் கொண்டு வராங்க. பத்ருடைய யுத்தம் சந்தர்ப்பத்தில் ஜுபைர் பின் அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மஞ்சள் நிறத்திலான ஒரு தலைப்பாகையை அணிந்திருந்தார்கள். அந்த நேரத்தில் சொல்லப்பட்டது என்னவென்றால், ஹஜ்ரத் ஜுபைர் பின் அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அடையாளத்தின் அடிப்படையில் வானத்திலிருந்து மலக்குகள் இறங்கி இருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டது. அது மட்டுமல்லாமல் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் எல்லா யுத்தங்களிலும் கலந்து கொண்ட ஒரு சஹாபி. பத்ர், உஹத், ஹந்தக், ஹைபர், மக்காவுடைய வெற்றி, பனு குரைதா, இதே போல ஹுனைன், தாயிஃப் போன்ற எல்லா யுத்தங்களிலும் கலந்து கொண்டார்கள். ஹஜ்ரத் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்தில் ஈஜிப்ட் வெற்றி கொள்ளப்பட்ட சந்தர்ப்பத்தில் அந்த படையிலே இவர்கள் இருந்தார்கள். உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வஃபாத் ஆகும் பொழுது 6 பேரை நியமித்து விட்டு சென்றார்கள். இந்த 6 பேரில் யாராவது ஒருவரை நீங்கள் அடுத்த கலீஃபாவாக தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் என்று. அந்த 6 பேரில் ஒருவர் ஹஜ்ரத் ஜுபைர் பின் அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு. அது மட்டுமல்ல அருமையானவர்களே, உலகத்திலேயே சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட சஹாபி ஹஜ்ரத் ஜுபைர் பின் அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு. அபூ தாவூதுடைய ரிவாயத் வருது, சயீத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரே சபையில் 10 பேரை சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறினார்கள். அபூபக்கர் ஃபில் ஜன்னா, உமர் ஃபில் ஜன்னா, உஸ்மான் ஃபில் ஜன்னா, அலி ஃபில் ஜன்னா, தல்ஹா ஃபில் ஜன்னா, ஜுபைர் ஃபில் ஜன்னா, சஅத் ஃபில் ஜன்னா, சயீத் ஃபில் ஜன்னா, அபூ உபைதா ஃபில் ஜன்னா, அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ஃபில் ஜன்னா என்று 10 பேரை சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் செய்தார்கள். இதிலே வரக்கூடிய ஜுபைர் என்பது வேறு யாரும் கிடையாது, ஜுபைர் பின் அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அருமையானவர்களே, உலகத்திலே வைத்து சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட சஹாபி அவர்கள். அருமையானவர்களே, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் படுகொலை செய்யப்பட்டதற்கு பிறகு சஹாபாக்களுக்கு மத்தியில் கருத்து வேற்றுமை ஏற்பட்டது. இதனால் சஹாபாக்கள் 2 பிரிவினர்களாக பிரிந்தார்கள். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் பக்கம் ஒரு பிரிவினரும், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் பக்கம் ஒரு பிரிவினரும் இருந்தார்கள். இந்த கருத்து வேற்றுமை அதிகரித்து கடைசியில் ஹிஜ்ரி 36வது வருடம் ஜமலுடைய யுத்தம் நடைபெற்றது. இந்த ஜமலுடைய யுத்தத்தில் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் மோதிக்கொண்டார்கள். இந்த நேரத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய படையில் ஹஜ்ரத் ஜுபைர் பின் அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தார்கள். பிறகு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கண்டவுடன் இந்த யுத்தமே தேவையில்லை என்று சொல்லி அவர்கள் மட்டும் இந்த யுத்தத்திலிருந்து பின்வாங்கி அப்படியே சென்று விட்டார்கள்.
கடைசியில வாதி சிபா என்ற பள்ளத்தாக்கை அடைந்ததும் இவர்கள் தொழுகையிலே ஈடுபட்டு கொண்டிருந்த சமயம் பார்த்து இப்னு ஜுர்மூஸ் என்று சொல்லக்கூடியவன் பின்னால் வந்து இவர்களை வாளால் வெட்டி கொலை செய்து விட்டார். இவர்கள் மரணிக்கும் பொழுது இவர்களுடைய வயது 67 என்பதாக இப்னு அசீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி குறிப்பிடுறாங்க. ஹிஜ்ரி 36 ஜுமாதுல் ஊலா மாதம் 11வது நாள் வியாழக்கிழமை அன்று இவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள் என்பதாக உசுதுல் காபாவிலே பதியப்பட்டிருக்கிறது. ஆக அருமையானவர்களே, முக்கியமான ஒரு சஹாபி, உலகத்திலே வைத்து சுவர்க்கத்திற்கு நன்மாராயம் சொல்லப்பட்ட சஹாபி, ஆரம்பத்திலேயே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மூத்த சஹாபியாக ஜுபைர் பின் அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தார்கள். ஆகவே சஹாபாக்களுடைய வரலாறை நாங்களும் அறிந்து அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறக்கூடியவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைர். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.